Exercise 3.2. Another one definition. Irrational roots. So irrational roots அப்படினா என்னன்னு பார்ப்போம். So ஒரு quadratic equation consider பண்ணிக்கிறேன். So ax square plus bx plus c equal to 0. இதில் இருக்கிற அந்த a, b, c இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா rational numbers. So நமக்கு discriminant already தெரியும். Del equal to b squared minus 4ac இந்த term எடுத்துக்கிறேன். And let r1 and r2 be the two roots. அதாவது ஒரு quadratic equation அப்படின்னா 2 roots இருக்கும். அதனால அந்த roots என்னன்னு எடுக்கிறேன்? r1, r2 எடுக்கிறேன். அந்த ரெண்டு roots அதாவது del value del equal to 0 இருந்தால் அந்த roots are என்னது? Equal. அப்ப we have r1 equal to r2. So எப்படி சார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே படிச்சிருக்கோம் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அதில் சொல்லியிருப்போம் டெல் ஈக்குவல் டு 0 the roots are equal அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். டெல் ஈக்குவல் டு 0 இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? r1 r2 ஈக்குவலாக கிடைக்கும். This root is not only real, it is in fact a rational number. இந்த ரூட் வந்து ஒன்லி ரியல் நம்பர்ஸ் மட்டும் இருக்காது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் இட் இஸ் இன்ஃபேக்ட் ரேஷனல் நம்பர்ஸ்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து when del value greater than 0 அதாவது 0 விட அதிகமா இருந்தா we have two distinct real roots. இது நமக்கு தெரிஞ்சது. டெல்லோட வேல்யூ 0 விட அதிகமா இருந்தா எனக்கு ரெண்டு ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சப்போஸ் இஃப் டெல் இஸ் ஏ ரேஷனல் தென் இந்த டெல்லோட வேல்யூ ரேஷனலா இருந்தா r1 r2 எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸா தான் இருக்கும். சப்போஸ் இஃப் del is irrational then r1 and r2 are irrational. அடுத்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டெல்டா இது வந்து ஒரு ரேஷனல் அப்படின்னா if and only if both m and m are perfect squares அப்படின்னு சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the del equal to m by n இந்த கண்டிஷனுக்கு தான் சொல்றேன். for some positive integers m and n with இதோட greatest common divisors m, n equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ del equal to m by n. ஸோ இதோட காமன் டிவைசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கீழே கொடுத்துருக்கு. ரூட் டெல்டா இஸ் ஏ ரேஷனல் if and only if both m and n are perfect squares. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் டர்ம்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா irrational numbers அதாவது irrational number of types எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ p plus root q இது வந்து ஒரு irrational number. ஆனா p யும் q என்னதான் rational numbers தான். அதுல இருக்கிற இந்த root q அப்படிங்கறத என்னது irrational terms. அப்ப such numbers are called surds அப்படின்னு சொல்லுவேன். surds அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரூட் அதாவது இந்த cannot define அதாவது cannot simplify அந்த ரூட் ஃபங்க்ஷன்ஸா அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ல தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, கியூப் ரூட்லயே இருக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து இப்போ ரூட் 4 இப்படி இருக்குன்னா இந்த டேர்ம்ஸ் என்னன்னு எழுதலாம் 2 அப்படின்னு எழுதலாம். ஆனா ரூட் 2 என்னன்னு சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த ஒரு கண்டிஷன்ஸ் இப்போ p பிளஸ் ரூட் கியூ இது வந்து ஒரு ரூட் ஆஃப் பாலினாமியல் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸோட ரூட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் இதோட அடுத்த வேல்யூ p மைனஸ் ரூட் கியூ இஸ் ஆல்சோ ரூட் ஆஃப் த சேம் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது ஒண்ணுமே கிடையாது, ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸுக்கு ரூட்டா இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட்டும் அதுக்கு ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அதே சேம் திங் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேர்ம்ஸ் அதாவது p and q அப்படிங்கிற ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறோம். such that அதோட ஒரு ரூட் q இந்த டேர்ம்ஸ் ஒரு irrational நம்பர்ஸா இருந்ததுன்னா if p plus root q is a root of a polynomial equation இருந்தா அடுத்த டேர்ம்ஸ் p minus root q is also a root of the same polynomial. இதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தியரமா உனக்கு கொடுத்திருப்பாங்க. Thank you.